குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக்னா, ஸ்மால் திங்ஸ், அதாவது சின்ன விஷயங்கள். ஸ்மால் திங்ஸ் பட் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் திங்ஸ், பியூட்டிஃபுல் திங்ஸ். அதாவது சின்ன விஷயங்கள், அது வந்து வலிமையானவை, அது வந்து சம்டைம்ஸ் ஆபத்தானவை, அழகானவை, ஆனால் அற்பமானவை அல்ல அப்படின்றாங்க. சின்ன விஷயங்கள் அற்பமானவை அல்ல, ஆனால் வலிமையானவை. அது அந்த சின்ன விஷயங்களை குறித்து நான் சொல்கிறேன். அதில் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுன்றத நீங்கள் கவனிங்க. இப்போ குட் திங்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் ஸ்மால் பேக்கேஜஸ். நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே சின்ன வடிவத்தில் தான் வரும். நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே சின்ன வடிவத்தில் வரும். அதுக்கு உதாரணம் வந்து வைரம். குட் திங்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் ஸ்மால் பேக்கேஜஸ். நல்ல வடிவங்கள் நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே சின்ன வடிவத்தில் வரும். அதுக்கு உதாரணம் வைரம். நீங்கள் உங்கள் நண்பருக்கு போய் நிறைய கிஃப்ட் கொடுக்குறீங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு வைர மோதிரம் கொடுக்குறாரு. எது பெருசு? வைரம் தான் பெருசு. சின்ன வடிவத்தில் இருக்கும். ஒரு மோதிரத்தில் ஒரு வைரம் போட்டிருப்போம், அது பெரிய விஷயம். ரெண்டாவது, வைரத்தோட தன்மை என்னன்னா, வைரம் வந்து கண்ணாடியை அறுக்கும். வைரத்தை நீங்கள் வந்து உள்ளே வாயில் போட்டு நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா குடலவே அறுத்துரும். பயங்கர பவர்ஃபுல் வெப்பன், அது ஆயுள் டூல். குட் திங்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் சின்ன விஷயங்கள். ஆனால் சாதாரண அற்பமான விஷயங்கள் கிடையாது. அதே மாதிரி சின்ன விஷயங்கள், இப்போ கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதும்பாங்க நம்ம ஊரில். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதும்பாங்க. ஒரு சின்ன பாவத்தை நம்ம செய்கிறோம். இங்கே சின்ன பாவத்தை செஞ்சோம்னா அந்த சின்ன பாவத்தோட விளைவு சின்ன விஷயமா இருக்காது. உதாரணமாக, ஒரு பெரியவர் வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாரு. ஒரு மருந்து வாங்குறதுக்காக ஒரு 500 ரூபா கொண்டு போகிறாரு. அந்த 500 ரூபாயை அவர்கிட்ட இருந்து திருடிட்டான்னு வைங்க. ஒரு சின்ன விஷயம். ஆனால் சின்ன பாவம் சின்ன விளைவை ஏற்படுத்தாது, பெரிய விளைவை ஏற்படுத்தும். அவங்க மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அந்த 500 ரூபாயில் மருந்து வாங்க அவர் போகலாம். அந்த பணத்தை திருடிட்டா அந்த மருந்து வாங்க முடியாது. அந்த ஏழைகள் இறந்து போயிடுவாங்க. குடும்பத்தில் யாராவது அந்த மருந்துக்காக எதிர்பார்த்துருக்கிற அந்த நோயாளி இருப்பாங்கல்ல வீட்டில், அம்மாவோ பிள்ளைகளோ தம்பியோ தங்கச்சியோ, அவங்க இறந்து போயிடுவாங்க. அதான் சின்ன ஒரு பாவத்தின் விளைவு சின்ன விஷயமா இருக்காது, அது பெருசாக இருக்கும். நம்ம சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைப்போம், சின்ன விஷயம் தானே கொஞ்சோண்டு குடிப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது பெரிய வம்பு இழுத்து விட்டுரும், பெரிய நம்மளை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும், பெரிய அவமானத்தில் கொண்டு போய் விட்டுரும், நிறைய எதிரிகளை சேர்க்க விட்டுரும். அதான் வள்ளுவர் சொல்றாரு, பீலி போய் சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். என்ன சொல்றாருன்னா, மயிலிறகு தானேன்னு ஒரு வண்டியில நீங்க நிறைய எடுத்து வச்சீங்கன்னா அந்த வெயிட் தாங்காம, லோடு தாங்காம அந்த வண்டியோட அச்சு முறிஞ்சு கீழே விழுந்துடும், வண்டி கீழே விழுந்துடும், கொடை சாஞ்சிடும் அப்படின்றாரு. இது உண்மையான அர்த்தம் என்னன்னா, மன்னர்களுக்கு அந்த காலத்துல சொல்றாரு. மன்னர்களுக்கு சொல்றாரு, எப்பா நீ பெரிய வலிமையான மன்னனா இருக்கலாம், உன்கிட்ட பெரிய படைகள் இருக்கலாம், நிறைய ஆயுதங்கள் இருக்கலாம், நீ 1000 பேரை ஜெயிச்சிருக்கலாம், 1000 போர்கள்ல ஜெயிச்சிருக்கலாம், பெரிய வஸ்தாதுதான் நீ, பேரரசன் தான் நீ. ஆனால் நீ நிறைய சின்ன எதிரிகளை, சின்ன சின்ன மண்ணைகளை அங்கங்க பகைச்சு வச்சிருக்கேன்னா அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ நம்மளுமே நிறைய பேரை பகைக்கிறோம்னு வைங்க. ஒரு தெருவுக்கு ஒருத்தரை பகைக்கிறோம்னா, அவன் என்ன எல்லாரையும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்கான், அவன் தான் பெரிய தலைமை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சின்ன பைய போதும் ஒன்று சேர்ந்து நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்க, போட்டு தள்ளிடுவாங்க. ஒரு பெரிய ஆளையும் போட்டு தள்ளிடுவாங்க. அதனால சின்ன விஷயம்னாலும் நம்ம வந்து அது அற்பமானவன் நினைக்கக்கூடாது. அது ஆபத்தானதாக இருக்கும், அழகானதாக இருக்கும், வலிமையானதாகவும் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சின்ன ஓடை ஓடுது. அதில் சின்ன சின்ன கூழாங்கற்கள் இருக்கு. சின்ன கூழாங்கற்கள் அழகா போயிட்டு இருக்கே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சின்ன ஓடையில் உள்ள கூழாங்கற்கள், அந்த சின்ன கூழாங்கற்களை அடக்கிய அந்த சிறிய ஓடை ஒரு நதியின் பாதையவே மாத்துதான். நதி பாதையே மாறிடும்ன்றாங்க வரலாற்று பூகோள ஆய்வாளர்கள் சொல்றாங்க. வழியவே மாத்திருமியா, சின்ன விஷயம்னு நினைச்சிடாதீங்க நீங்க.
அப்படின்றார். ஹாலந்தில் நீங்கள் பாருங்க, ஒரு ஹாலந்து நாட்டில் அந்த நம்ம மதுரை அந்த ஏரி மாதிரி, சம்பரம்பாக்கம் ஏரி மாதிரி அங்கே ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரியை வந்து கரெக்ட் பண்ணி பெரிய அணை கட்டி வச்சுருக்காங்க, காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, மண் திட்டில் கட்டி வச்சு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அந்த அணை உடஞ்சிச்சுன்னா அந்த ஏரி தண்ணி பூரா ஊருக்குள்ளே போயிடும், ஊரே அழிஞ்சு போயிடும் ஹாலந்தில். அப்போ ஒரு பையன் ஸ்கூலு விட்டு வரான், ஸ்கூலு விட்டு வரும்போது அந்த ஏரி தண்ணி ஒரு ஓட்டை வழியே தண்ணி வெளியே வருது. அப்போ என்ன பண்ணுறான், அந்த ஏரி தண்ணி ஊருக்குள்ளே போயிருமேன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டையை விட்டு ஓட்டைகளை விரலை விட்டு அடைச்சிடறான். ஓட்டைகளை விரலை விட்டு அடைச்ச உடனே அந்த அவன் அடைச்சிட்டு அப்படியே அந்த இடத்துலயே அவன் கையை உள்ளே விட்ட உடனே அந்த குளிர்லேயே அவன் அங்கேயே தூங்கிடுறான். அப்போ அந்த பக்கம் போகிறவங்கெல்லாம் வந்து அவனை தூக்கி பார்க்குறாங்க. உடனே அந்த ஓட்டையை அடைச்சிட்டாங்க. ஆனால் பாவம் அந்த பையன் அந்த இடத்துல இறந்துட்டான். சின்ன விஷயந்தான், ஒரு சின்ன ஓட்டை தான், ஆனால் அது அற்பமானது கிடையாது, அது ஆபத்தானதாகவும் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். கப்பல் போயிட்டு இருக்கும்போது, ஒரு படகு போயிட்டு இருக்கும்போது சின்ன ஓட்டை தான், சின்ன ஓட்டையை நீங்கள் அடைக்கலைன்னா கடல் தண்ணி பூரா கப்பலுக்குள்ளே உள்ளே வந்துடும். சின்ன ஓட்டை தான் ஆபத்தானது. ஒருத்தன் குதிரையில் போயிட்டு இருக்கான், குதிரையோட லாடம் கலண்டு விழுந்துருச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு, லாடம் கலண்டு விழுந்துருச்சு, நீங்கள் போகிற பாதை இருட்டான பாதை, கல்வர்கள் இருக்கக்கூடிய பாதை, ஜாக்கிரதை, லாடத்தை இங்கேயே அடிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு. அவன் சொல்கிறான், குதிரை பயங்கரமான குதிரையா, நான் வேகமாக போயிடுவேன் அப்படின்றான். கரெக்டாக காட்டுக்குள்ளே போகும்போது இன்னொரு லாடமும் அவுந்து விழுந்துருச்சு. குதிரை அதுக்கு மேலே ஓட முடியல. பார்த்தா நடுக்காட்டில் சிக்கிறேன், எதிரியை அந்த கல்வர்கள் மத்தியில் சிக்கிறேன். சின்ன ஆணி தான், ஒரு சின்ன ஆணி தான் காலில் அடிக்கிறது. பாருங்க, அந்த சின்ன ஆணி அதை அடிக்கிறதுனால அந்த காலில் உள்ள அந்த விஷயம் கீழே விழுந்து அந்த குதிரை ஓட முடியாமல் ஆகி அவன் எதிரி கையில் சிக்கிறான். அவன்கிட்ட உள்ள பணத்தை பூரா பிடுங்கிட்டு அவனை அடிச்சு குற்றுயிரை ஆக்கிட்டு குதிரையை திருவிட்டு போயிட்டாங்க. அந்த லாடத்தை அவன் முதலே சரி பண்ணியிருந்தான்னா சின்ன விஷயம்தான், அதை முதலே நம்ம சரி பண்ணணும். சிறுஸ்தானே அப்புறம் பார்த்துக்குவோம், சிறுஸ்தானே அப்புறம் பார்த்துக்கிட்டே போவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். கிளியோபாட்ரா மிகச்சிறந்த அழகி. உங்களுக்கு தெரியும் வரலாற்றில், கிளியோபாட்ரா எகிப்தோட ராணி. அவ எகிப்து மன்னராட்சி வந்து வேற ஒருத்தனுக்கு போயிடக்கூடாதுன்னு கூட பிறந்த தம்பியவே கல்யாணம் முடிச்சவங்க. அவங்க வகையில் அந்த மாதிரி வழக்கம். கூட பிறந்த தம்பியவே கல்யாணம் முடிச்சிருக்கா. அப்போ ஜூலியஸ் சீசர் இத்தாலியில் ரோமை கைப்பற்றி, ஜூலியஸ் சீசர் பெரிய மன்னனா வந்து எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு நேராக உள்ளுக்குள்ளே போகிறான். எங்கள் எகிப்துக்குள்ளே போகும்போது அப்படியே அந்த சீசர் வந்தானா நம்மளை கொன்றுவான், நம்மளை அழிச்சிருவான்ட்டு அந்த அந்த கிளியோபாட்ரா உலக அழகி அப்படியே அந்த ஜாக்கெட் போட்டிருப்பாள், உங்களுக்கு நைட்டி மாதிரி, அப்படியே கலட்டுறாளாம். வெல்கம் மிஸ்டர் ஜூலியஸ் சீசர் அப்படின்றாளாம். அப்படியே அவருடைய ஒரு பார்வையில் சீசர் அப்படியே மயங்கி விழுந்துட்டான்றாங்க. ஒரு பார்வை, சின்ன பார்வைக்கு மயங்கி விழுந்துட்டான், சீசர் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு அடிமையாகவே இருந்தான் அப்படின்றாங்க. அவங்க தான் ரோம் ஆண்டாங்க. சீசரும் ஜூலியர் கிளியோபாட்ராவும் பயங்கரமாக ஆண்டாங்க. சரி, இந்த கிளியோபாட்ரா வந்து எப்படி திறமைக்காரினா, அவளுக்கு நிறைய மெடிசின் தெரியும், அழகு குறிப்புகள் நிறைய தெரியும். வழுக்கத்தலையில கூட முடி வளர்க்க வச்சிருவா. அவ்வளோ செடி வகைகளை தெரியும். அவள் அருமையான ஒரு பேட்டனிஸ்ட். தைலங்கள் தயாரித்து முடி வளர்றது, முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது, வளைவாக இருக்கிறது, வாசனையாக இருக்கிறது, எல்லாம் செய்யக்கூடியவ. அந்த மாதிரியானவ எதிரிகள் எவ்வளோ தூரத்துல இருந்து வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்கன்னு பூமியில காதை வச்சு கேட்டாலே பிடிச்சுக்கப்பா. பூமியில காதை வச்சு கேட்டான்னா லேட்டஸ்டா சொல்லுவாங்க, காதை வச்சு கேட்டா ட்ரெயின் எந்த பக்கம் இருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்ப்போம் சினிமாக்கள்லாம். இப்போ அந்த காலத்திலே கிமுலேயே அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் டைம்ல தான் அந்த சீசர் இந்த காதை தரையில வச்சு எதிரி எவ்வளவு தூரம் வர்றான், குதிரையில வந்துகிட்டு இருக்கா, எத்தனை பேர் வர்றான் அப்படின்றத கூட சொல்லிடுவாங்க. யாரு, இந்த கிளியோபாட்ரா. அவ்வளவு விவரமானவர். இப்ப சீசரை கொண்டுட்டாங்க. எங்க ரோம்ல சீசரை இத்தாலியில கொண்டுட்டாங்க. புரூட்டஸ் அவர் நண்பர்கள்லாம் சேர்ந்து கொண்டுட்டாங்க. கொன்ன உடனே மார்க் ஆண்டனி இத்தாலியை கைப்பற்றிட்டார், ரோமை கைப்பற்றிட்டார். இப்போ மார்க் ஆண்டனி வந்து சீசர் மாதிரி
இப்ப சீசர் இறந்த உடனே இந்த பொண்ணு கிளியோபாட்ரா தான் சொந்த ஊருக்கு போயிட்டா, எகிப்துக்கே போய் அங்க மறுபடியும் போய் ராணியா இருக்கா. இப்ப மார்க் ஆண்டனி என்ன பண்றான், மறுபடியும் உலகத்தை எல்லாம் இவன் ஜெயிச்சுக்கிட்டே வந்து இதே கிளியோபாட்ரா கிட்ட வரான், எகிப்துக்கு வரான். என்ன நடக்குது? அதே அதே சேம் பார்வை, அதே பார்வை. யாரை பார்த்தா? ஃபர்ஸ்ட் சீசரை பார்த்தா பாருங்க, வெல்கம் ஜூலியஸ் சீசர் அப்படின்றாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி நிர்வாணமா வெல்கம் மார்க் ஆண்டனி. அதே பார்வை, அதே மார்க் ஆண்டனி அவன் மடியிலே கிடந்தான் அப்படின்றாங்க. வரலாறு பாருங்க, சின்ன பார்வைங்க, சின்ன பார்வை அவங்கள அப்படியே அடிமையாக்கிடுச்சு. அவங்க சொல்றாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஒரே ஒரு இன்ச்சு கிளியோபாட்ரா மட்டும், ஒரே ஒரு இன்ச்சு, ஒரு இன்ச்சுனா 2.5 சென்டிமீட்டர். பையங்கெல்லாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க, மாஸ்டர் எப்படியாவது ஒரு 2 இன்ச்சு 2.5 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் வளர்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, போலீஸாக போயிடணும், மிலிட்ரிக்கு போயிடணும், நேவிக்கு போயிடணும், ஏர்ஃபோர்ஸுக்கு போயிடணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் உடம்ப மெல்லிய வச்சிடலாம், கூட வச்சிடலாம், ஆனால் ஹைட்டை கூட்டுறது ரொம்ப கஷ்டம். அது ஜெனட்டிக்கலாக வரணும். ரைட்டு. இப்போ இந்த கிளியோபாட்ராவை ப்ரொபோஷனேட்டாக சொல்கிறாங்க, அப்பர் பாடி லோவர் பாடி அழகாக இருக்கிறவ அந்த 1 இன்ச்சு அவ ஹைட்டு குறைஞ்சிருந்தாலுமே கூட அழகி இல்லாம போயிருப்பானா, அந்த ஒரு அங்குலம் அவள் உலக அழகியாக அவளை உயர்த்தி காட்டியது அப்படின்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள். இன்னைக்கு எழுதுறாங்க கிளியோபாட்ராவை. நான்லாம் படிச்சிருக்கேன் பாருங்க, புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கேன் பாருங்க. அருமையான விஷயம். சின்ன விஷயங்கள் அற்பமானவை அல்ல, சின்ன விஷயங்கள் அழகானவை, சின்ன விஷயங்கள் சம்டைம்ஸ் ஆபத்தானவை, சின்ன விஷயங்கள் சம்டைம்ஸ் வலிமையானவை. இதுல பாருங்க, தாவீதுன்னு இந்த ஸ்டோரியை சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைபிள்ல இந்த தாவீதை சொல்றேன். இவன் வந்து ஒரு யூத. தாவீது அவங்க அப்பாவுக்கு ஒரு 8 பிள்ளைன்னு வைங்களேன். ஒரு 8 பிள்ளைன்னா இவன் வந்து கடைசி பையன், சின்ன பையன். இவன் ஆடு மேய்க்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க அண்ணன்லாம் ஒருத்தங்க 3 பேர் விவசாயம் பண்றாங்க, ஒரு 3 பேர் விவசாயம் பண்றாங்க, ஒரு 3 பேர் அரண்மனையில, ஜெருசலேம் அரண்மனையில சோல்ஜர்ஸா வேலை பார்க்குறாங்க. இப்ப இவங்க அண்ணங்க 3 பேர் அரண்மனையில சோல்ஜர்ஸா சிப்பாயா வேலை பார்க்குறாங்க, போர் வீரர்கள். இவங்க என்ன பண்றாங்க, இந்த பையன் ஆடுகளை மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா வருத்தமா உட்காந்துருக்காரு. என்னப்பா வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். அவங்க அப்பா சொல்றாரு, உங்க அண்ணங்க 3 பேரும் நம்ம நாட்டு மன்னருடைய அரண்மனையில சிப்பாயா இருக்காங்க, போர் வீரர்களா இருக்காங்க, 1 வாரமாவே வரலப்பா, என்னாச்சுன்னே தெரியலப்பா, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்றாரு. இவன் சரி சாப்பாடுலாம் கட்டி கொண்டு போய் அங்கே போய் பார்க்குறான். அவங்க அண்ணங்க இருக்காங்க அங்க. அவங்க அண்ணன்ட்ட போய், என்னன்னே நீங்க வீட்டுக்கே வரல, அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்ப அவங்க அண்ணன் சொல்றாங்க, கோலியாத்துன்னு ஒருத்தன் வந்திருக்கான்டா, பாலஸ்தீனத்துல கோலியாத்துன்னு ஒருத்தன் வந்திருக்கான், 7 அடிக்கு மேல இருக்கான், பெரிய உருவம்டா, அவன் கத்தியே 25 கிலோ இருக்கு, பெரிய சீல்டு வச்சிருக்கான், அது 50 கிலோ இருக்கு, அவனை யாருமே ஜெயிக்க முடியல, என்னை ஜெயிக்கிறவங்க பாலஸ்தீனத்தை நீங்க ஆண்டுக்கலாம், நீங்க என்னை ஜெயிக்கலைன்னா உங்க இஸ்ரேல் என்னுடைய தேசம் அப்படின்னு சொல்றான்டா அப்படின்னு இந்த பையன்கிட்ட சொல்றாங்க. அப்ப இந்த தாவீது சொல்றான், ஆடு மேய்க்கிற இந்த தாவீது, அண்ணே அவனோட நான் போய் சண்டை போடலாமான்றான். அப்ப அவங்க சொல்றாங்க, நீயே ஆடு மேய்க்கிறவன், அப்பா நம்ம குடும்பத்துக்கு கடைசி பையன், அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, அவனோட போய் சண்டை போட்டேன்னு வை, அவன் உன்னை கொண்டுருவான்டா, மிகப்பெரிய இழப்பு அப்பாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும், அதனால நீ செய்யக்கூடாதுப்பா, போகக்கூடாதுப்பா அப்படின்றான். அப்படியே போகணும்னாலும் நீ அரசர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ன்றான். ஆனால் இந்த தாவீதுன்றவன் நேராக அரசர்கிட்ட மன்னர்கிட்ட போய் பேசுறான். மன்னர் பெருமானே, இந்த மாதிரி நான் கோலியாத்தை போய் ஜெயிக்கிறேன். ஏற்கனவே அந்த ஊர் மன்னருக்கு ஒரு தடவை பேய் பிடிச்ச மாதிரி ஒரு மாந்திரிகத்துல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை வந்து ஆடு மேய்க்கிறவன் ஒருத்தன், இவன் அருமையான கிண்ணறம் வாசிப்பான், இந்த ஒரு கிட்டார் மாதிரி சின்ன இசை கருவி வாசிப்பாங்க, அதை வச்சு வாசித்து இவனை குணப்படுத்திடலான்னு சொல்றாங்க. அது மாதிரி இவன் அந்த மன்னர் ஏற்கனவே குணப்படுத்துறவன். இவன் போய் அதனால அந்த மன்னர்கிட்ட போய் சொல்றான், நான் தாவீது வந்திருக்கேன், நான் போய் இந்த கோலியாத்தை ஜெயிச்சிருவேன் மன்னா, எனக்கு அனுமதி கொடுங்க, பெர்மிஷன் கொடுங்கன்றான். அவன் அந்த மன்னர் சொல்றாரு, தாவீது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் வந்திருக்கவன் வந்து ஒரு பெரிய அரக்கன், ஜெயண்ட்டு, பெரிய கோரமான ஒருத்தன், சுத்தி உன்னை கொண்டு போட்டுருவான் தாவீது, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அன்னைக்கு நீ என்னை காப்பாற்றுறது வந்து ஒரு சின்ன சாதாரண விஷயம், இன்னைக்கு வந்து இது பெரிய விஷயம் தாவீது, நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்றாரு. அப்ப எந்த அர்த்தத்துல நீ வந்து அவனை ஜெயிச்சிருவேன்னு நீ சொல்ற
ஏன்பா அப்படின்றாரு. அப்போ இந்த தாவீது சொல்கிறான், மன்னா காட்டில் இருக்கும்போது நான் வந்து என் ஆடுகளை வந்து சிங்கம் புலி கரடியெல்லாம் அடித்து திங்க வருங்க. அப்போ நான் வந்து அதுகளை கொன்று விரட்டியிருக்கேன், அதுகளை விரட்டி கொண்டிருக்கேன் அப்படின்றான். ஆ அப்படியா, சரி வேணா போய் பாரு அப்படின்றான். இந்த பையன் அதே மாதிரி போகிறான். போனால் அந்த கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான். உன் கூட சண்டைக்கு வந்திருக்கேன் நான். அப்போ அந்த கோலியாத் சொல்கிறான், ஏன்டா உன் ஊரில் இஸ்ரேலில் இஸ்ரேலில் யூதர்கள்ட்ட ஒரு பையன் கூட வீரன் இல்லையா? நீ ஒரு சின்ன பையன் வந்திருக்க என்னைய கொடுறதுக்கு. நீ ஒரு சின்ன பையன், நல்லா கேளுங்க, சின்ன பையன். அதான் நான் சொன்னேன், சின்ன விஷயங்கள் அற்பமானவை அல்ல, சம்டைம்ஸ் ஆபத்தானதாக இருக்கும், வலிமையானதாக இருக்கும். இப்போ இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறேன், உன்னை வந்து உன் கூட ஃபைட்டு தானே பண்ணணும், நான் சின்ன பையனாக தானே பெரிய ஆளாக இருந்தேன் என்னன்ட்டு கூழாங்கல்ல 5 கூழாங்கல்ல ஆத்தங்கரையிலேருந்து எடுத்து வரான். அந்த கூழாங்கல்ல வச்சு அந்த கவட்டையை வச்சு அடிக்கிறான் பாருங்க. அவனை அடித்து ஆடு மாடுகளில் மேய்க்க வந்த மிருகங்களை அவன் அடித்து பழக்கம். அப்படி அடித்ததில் கரெக்டாக முதல் கல்லே அவன் பொட்டில் பட்டுருது. பொட்டில் பட்டதுமே அவன் சாயிரானில் 2வது ஒரு கல்லை வச்சு அவனை அடிச்சுட்டு நேராக போய் அவன் ஆயுதத்தவே எடுத்து அவனை ஒரே குத்து கழுத்தில். அவன் கதையை முடிச்சிட்டான். அவன் கதையை முடித்த உடனே மன்னர் வந்து பல ப்ராப்ளங்களுக்கு மத்தியில் மறுபடியும் அவன் அந்த தாவீது வந்து அந்த இஸ்ரேல் ஜெருசலேம் நாட்டோட மன்னர் ஆயிடுறான். எப்படின்னு பாருங்க, இன்னைக்கு இருக்கு இஸ்ரேல் நாட்டில் ஜெருசலேம் தான் அது அதுதான் அந்த ஊரில் முக்கியமான ஒரு நாடு, தலைநகரம். சரி, இப்போ அந்த தாவீது தான் இந்த சின்ன பையன் தான் பாருங்க மன்னன் ஆன உடனே இவன் தான் பைபிளில் சங்கீதம்ன்ற ஒரு அதிகாரம் இவன் எழுதியிருக்கான். படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பைபிளில் நடுவில் வரும் நீதிமொழிகளுக்கு. இவனுடைய மகன் வந்து சாலமன் நீதிமொழிகள் எழுதினவன். இவர் வந்து சங்கீதம் 23 அதிகாரம் எல்லாரும் படித்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது இதில் சண்டே கிளாஸில் இதை ஒப்பிப்போம். அழகா அவ்வளோ உற்சாகமான பாடல்களை தன்னுடைய கிண்ணறத்தை வச்சே வாசித்து சொல்கிறான், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். கடவுள் வந்து என்னை மெய்ப்பராக இருக்கிறார். என்ன நான் இவனை வந்து ஒரு ஆட்டுக்குட்டியாக பாவிச்சு கடவுள் என்னை மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ந்து போக மாட்டேன். அவர் என்னை அமர்ந்த புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு சென்று என்னை மேய்க்க விடுவார், நல்ல தண்ணீரை குடிக்க விடுவார், எனக்கு எதிரிகள் எல்லாம் ஆக்குவார், என்னை ரொம்ப உயர்த்துவார். எனக்கு வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் எவ்வளோ எதிரிகள் வந்தாலும் எல்லாரையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். என் வாழ்க்கைக்கு தீபமாக இருப்பார், ஒளியாக இருப்பார், என் வழியை நடத்துவார் அப்படின்னு அவர் பார்த்தா அந்த சங்கீதத்தை நம்ம படித்து பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். குட் திங்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஸ்மால் பேக்கேஜஸ். நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே சின்ன வடிவத்தில் வரும். சின்ன பையன் தானே பாருங்க, சின்ன பையன் வரலாற்றவே நிரூபித்தான். இவன் தான் அந்த இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு அந்த சின்னம், அந்த ஆறு ஆங்கிள் உள்ள அந்த சின்னம், ஸ்டார் வந்து 5 இருக்கும், இது 6 இது உள்ளது இருக்கும். அதான் இஸ்ரேலோட அந்த கொடியில் பாருங்க, அந்த அந்த ஸ்டார் 6 கோணம் உள்ள அந்த இதுதான் இஸ்ரேலோட சின்னம். இவன் உருவாக்குனது இந்த ஸ்டாப். நான் சார்ந்திருக்கிற இந்த துறையில இருந்து சொல்றேன், பாடி பில்டிங்ல இருந்து சொல்றேன். இவர் பாருங்க, பிராங்கோ கொலம்போ உங்களுக்கு தெரியும். இவர் வந்து அர்னால்டு உங்களுக்கு நல்லா தெரியும். 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா, உலக ஆணழகன், பெரிய ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாரு, ரியல் எஸ்டேட் மண்ணு, கலிஃபோர்னியாவோட கவர்னராக இருந்தார், அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கவுன்சிலோட சேர்மனாக இருந்தார். ரைட்டு. இவர் வந்து பிராங்கோ கொலம்போ, இவர் வந்து அர்னால்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவர் வந்து இத்தாலியிலேருந்து வந்தவர். பிறக்கும்போது ரொம்ப லீனாக இருந்தவர், ஃபியூனியாக இருந்தவர். ரொம்ப 5 அடி 5 அங்குலம் தான் இவருடைய ஹைட்டு. அர்னால்டு வந்து 6 அடி 2 அங்குலம், 5 அடி 5 அங்குலம். ஷார்ட்டு பட் ஸ்ட்ராங்கஸ்ட்டு, சின்ன உருவம் ஸ்ட்ராங்கஸ்ட்டு. இவருடைய சிறப்பை சொல்கிறேன். இவர் வந்து பேசிக்கலி பாக்ஸர். 32 ஃபைட் பண்ணியிருக்காரு, 28 நாக் அவுட் பண்ணியிருக்காரு. ஒரு தடவை ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே தண்ணியை போட்டு வந்து ஒரு 8 பேர் 10 பேர் குரூப் உங்களுக்கு இருக்காங்க. 10 பேரையும் அடிக்கிற பஞ்ச் பண்ணால் 10 பேருக்கும் ரத்த காயம், ஓட விட்டவர். சரியான வீரமான ஆள். குட்டையம் தான் இருந்தாலும் கோலை கிடையாது. ரைட்டு. இப்போ இவர் வந்து அருமையான பவர் லிஃப்டர், வெயிட்டுகளை தூக்கி எறிவார். நல்ல வெயிட் லிஃப்டர், வெயிட்டை அதிகமாக தூக்கக்கூடியவர். பாடி பில்டர், 2 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா. மிஸ்டர் இத்தாலி வாங்கி இத்தாலியில் சார்டினியான்ற ஒரு தீவில் பிறந்தவர். இத்தாலியில் சார்டினியான்னு ஒரு தீவில் பிறந்தவர். அங்கேருந்து அந்த மிஸ்டர் ஜூனியர் யூரோப்பு, சீனியர் யூரோப்பு, பவர் லிஃப்டிங், பாடி பில்டிங் எல்லாம் அர்னால்டு கூட செஞ்சு இங்கிலாந்து வந்து யூனிவர்ஸ் வாங்கிட்டு அமெரிக்கா வந்துட்டார். எப்படி பாருங்க, அமெரிக்கா வந்துட்டார். அமெரிக்கா வந்து அர்னால்டோட இருந்து 2 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா. ஒரு பவர் லிஃப்டர், பாக்ஸர், பவர் லிஃப்டர்,
வெயிட் லிஃப்டர், பாடி பில்டர், சீரோ பிராக்டிக் டாக்டர். அமெரிக்காவில் போய் டாக்டரேட் படிச்சுட்டாங்க. சீரோ பிராக்டிக் அதாவது பருமக்கலை வல்லுநர். உடம்புல எங்கெங்க சுளுக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் கரெக்டாக பார்த்து இழுத்து டைமிங்க்கு பணம் வாங்குறவர். பெரிய வேர்ல்டு பவர் லிஃப்டரு. ரெண்டாவது நம்ம சில்வர் ஸ்டாலன் இருக்காரு பார்த்தீங்களா, உலக சூப்பர் ஸ்டார். அர்னால்டு கூட நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ. ஃபஸ்ட்டு பிளட்டு, ராம்போ, ராக்கி ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்தெல்லாம் பாக்ஸராக நடிப்பார். அந்த அந்த ராக்கிக்கு வந்து கோச் வந்து நம்ம சில்வஸ்டர் ஸ்டாலன் தான். சில்வஸ்டர் ஸ்டாலன் தான் ராக்கிக்கு. அந்த சில்வஸ்டர் ஸ்டாலனுக்கு வந்து பிராங்கோ கொலம்பு தான் கோச்சிங் கொடுத்தது. மணிக்கு இவ்வளோ பணம்னு அவர் கோச்சிங் கொடுத்தாரா. அந்த நீங்கள் ஜான் ராம்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளட்லாம் பார்த்தீங்கன்னா சில்வஸ்டர் ஸ்டாலன் நார்மலாக இருக்கும் உடம்பு. அந்தளவுக்கு அவ்வளோ ட்ரைனிங், உடம்பு அவ்வளோ பாறை மாதிரி ஆக்கினார் சில்வஸ்டர் ஸ்டாலனை. யார்? இந்த பிராங்கோ கொலம்பு. ஃப்ரிட்ஜவே தூக்கிடுவாருங்க. இந்த இந்த இது ஃபுட்பால் பிளாடர் இருக்குது பார்த்தீங்களா, ஒத்தனம் கொடுக்குற பிளாடர், அதை ஹாட் வாட்டர் பாட்டில் இருக்காது, அதை ஊதியே வெடிக்க வச்சிருவாரு. அதை ஊதி வெடிக்க வைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஹார்ட்டு லங்ஸே வெடிச்சு போயிடும். அதை செய்யக்கூடிய ஆள் பயங்கர வலிமையான ஆள். ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு நடப்பார். அப்படி நடந்தும்போது ஒரு தடவை கால் உடஞ்சிருச்சு. நிறைய வலிமை உள்ள ஒரு மனிதன் இந்த பிராங்கோ கொலம்பு. அர்னால்டு கூடயே இருந்தார். அவரும் இந்த கம்ப்ளீட் பாடி பில்டிங், இந்த என்சைக்ளோபீடியா மாடர்ன் பாடி பில்டிங்னு ஒரு புக்கு அவர் ஒன்று எழுதியிருந்தார். என்கிட்ட இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு பாடி பில்டர். ஷார்ட் மேன் பட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். நல்லா தெரிஞ்சுங்க. குள்ளமாக இருக்கேன் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதான் நீங்கள் வந்து ஹைட்டாக இருக்கிறோமே, நம்ம ஹைட் இல்லையே அப்படின்லாம் வருத்தப்பட்டுறாதீங்க. நீங்கள் ஷார்ட்டாக இருங்க, ஸ்ட்ராங்கஸ்டாக இருங்க. ஸ்ட்ராங்கஸ்டானா உங்கள் உடல்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மனசுலையும் வலிமை உள்ளவனாக இருக்கணும். ஓகே, ஸ்டாப். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ப்ஸ் மலை உங்களுக்கு தெரியும். இந்த ஆல்ப்ஸ் மலை வந்து நம்ம எவரெஸ்ட் மலை மாதிரி ஆல்ப்ஸ் மலை ஐரோப்பாவில் இருக்குது. இந்த ஆல்ப்ஸ் மலை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஃப்ரான்ஸ்லேருந்து அப்படியே ஆரம்பித்து ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனு, இத்தாலி வரைக்கும் ஒரு 6 கண்ட்ரிகள் போகுதுங்க. இது இந்த பிரான்ஸ் இந்த ஆல்ப்ஸ் மலையில வழிகாட்டிகள் வந்து மலை ஏறுறாங்க பாருங்க. அப்போ மலை ஏறும்போது இந்த வழிகாட்டிகள் கூட்டிட்டு போறவங்கள மலையேற்றம் பண்றவங்கள கூட்டிட்டு போகும்போது சொல்லுவாங்களாம், ஒரு சில இடங்கள்ல போன உடனே பேசக்கூட கூடாதுன்னாங்க, மூச்சு சத்தம் கூட இருக்கக்கூடாதான். சின்ன மூச்சு சத்தம் கேட்டா கூட அந்த மலை இருக்கு பாருங்க, ஐஸ் மலை அப்படியே சரிஞ்சிருமா, நம்ம மேலேயே சரிஞ்சிருமா. சத்தம்னா மூச்சு சத்தம் கூட கூடாது, பின் டிராப் சைலண்ட், அப்படியே அது வழியே நடந்து வரணும் அப்படிம்பாங்களாம். அந்த ஆல்ப்ஸ் மலை அவ்வளோ அற்புதமான மலை. அந்த மலைக்குள்ள நீங்க போனீங்கன்னா அந்த ஆபத்துகளை கடந்துட்டு போகணும். சின்ன விஷயம்தான், சின்ன பேச்சு தான், சின்ன மூச்சு தான், மலையவே கவுத்தி விட்டு உங்க ஆளை காலி பண்ணிடும்ன்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த ஆல்ப்ஸ் மலையில தான் நெப்போலியன் சொல்றான், இந்த மலை மேல ஏறணும்டா அப்படின்னு. முதல்ல ஏறி இருக்காங்க குதிரையை வச்சு. பெரிய வீரன் நெப்போலியன் ஒரு ஷார்ட் மேன். உங்களுக்கு தெரியும், நெப்போலியன் குட்டைன்றாங்க. நான் 4 அடி 11 அங்கம் படிச்சிருக்கேன். 5, 6ன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. வாட் எவர் இட் மே பி, நெப்போலியன் அந்த மலை மேலே ஏறி சாதனை படைச்சார். ரைட், இது ஒன்று. அடுத்து ஒரு இளைஞன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து உணவு தயாராகிட்டு இருக்கு. இப்போ உதாரணமாக அந்த நம்ம சாப்பாடு ஆகிட்டு இருக்கும்போது மேலே தட்டு வச்சிருப்பாங்க. தட்டு வந்து இந்த ஆவி வந்து ஹீட் ஆன உடனே தடன்னு சத்தம் கேட்கும். அது மாதிரி இந்த பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன சத்தம் அப்படின்ற அவங்க அம்மா சொல்றாங்க, ஏப்பா ஆவி கொதிச்சு நீராவி வந்து தட்டை தூக்குதுப்பா அப்படின்றாங்க. தடன்னு தூக்குது. அதனால நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, தட்டுக்கு மேலே ஒரு வெயிட்டை வைப்பாங்க தூக்காம இருக்க. அப்ப இவன் என்ன பண்றான், அந்த தட்டை தூக்குது ஒரு ஆவினா, நீராவி தட்டை தூக்குது அப்படின்னா அந்த நீராவியால ஒரு இன்ஜினை நகட்ட முடியும். அதன் மூலியமா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ட்ரெயின். நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சு அதன் மூலமா ட்ரெயினை கண்டுபிடிச்சான் பாருங்க ஜேம்ஸ் வாட்டு. ஃபேண்டாஸ்டிக்ங்க. சின்ன விஷயம் தாங்க, சின்ன விஷயம். ஒரு பெரிய ட்ரெயினை கண்டுபிடிச்சு இன்னைக்கு உலகம் பூரா ட்ரெயின் போயிட்டு இருக்கு. மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. அப்பா, பயணம்.
இந்தியாவை பத்தி நீ அறிய வேணுமா, பயணம் போயா, ட்ரெயின்ல உட்காந்து போய் 2 பக்கம் பார்த்துக்கிட்டே போயா, உலகம் முழு இந்தியாவே நீ எழுதிடலாம் அப்படின்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள். ரைட். ஜேம்ஸ் வாட் அந்த நீராவி இன்ஜின் ட்ரெயினை கண்டுபிடிச்சதுக்கு காரணம் அந்த சின்ன தட சத்தம். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு ரெட் இண்டியன் செவ்விந்தியன் அவன் அவன் ஏரியாவில் குடிசை போட்டு இருக்கான். அவன் இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுறான், வெளியே வேட்டைக்கு போயிட்டு வர்றான். வெளியே வேட்டைக்கு போயிட்டு வரும்போது குதிரை கறியை அவன் வந்து ஒரு இடத்துல அவன் காலையில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிடணுன்றக்காக குதிரை கறியை வந்து ஒரு மரத்தில் தொங்க போட்டு வந்திருக்கான். அந்த குதிரை கறியை தொங்க போட்டதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. திருடிட்டு போனவனை இப்போ இந்த ரெட் இண்டியன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாருங்க. திருடனவுடைய அந்த அவன் எந்த பக்கம் போனான்னு நடந்து போயிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் போனவுடனே ஒருத்தர் குறுக்க வராரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா இங்கே ஒரு குள்ளமான ஒருத்தன் வயசான ஒரு ஆள் நடந்து போனானா, கையில் ஒரு சின்ன துப்பாக்கி வச்சுருந்தானா, கையில் ஒரு நாய்க்குட்டி வச்சுருந்தானா அப்படின்றான். அந்த ஆள் சொல்கிறாரு, கரெக்டியா, நீ சொன்ன மாதிரி ஆள் ஒருத்தன் இப்படி போனான்ப்பா அப்படின்னு. இப்போ உன்கிட்ட கேட்குறாங்க, எப்படியா நீ உன்னை கண்டுபிடிச்ச அப்படின்னா, நீ முதல்ல எப்படி அந்த ஆள் குள்ளம்னு கண்டுபிடிச்ச அப்படின்னா, இவன் சொல்கிறான், இந்த ரெட் இண்டியன் சொல்கிறான் பாருங்க, சின்ன பார்வை தாங்க, சின்ன பார்வை எப்படி அளக்குறான் பாருங்க, டிடெக்டிவ் மாதிரி, டிடெக்டிவ் ஏஜென்சி கண்டுபிடிக்கிறான் பாருங்க, கொலகாரனை திருடனை, அது மாதிரி இவன் கண்டுபிடிக்க சொல்கிறான். நான் மரத்தில் தொங்க போட்டிருந்தேன் எதை, குதிரை கறியை, இதை எடுத்தான் பாருங்க, எடுத்தவன் வந்து குட்டையன் இவன். ஏன் ஒரு கல்லை தூக்கி கொண்டு வந்து போட்டு அந்த கல் மேலே ஏறி தான் அதை எடுத்திருக்கான். அந்த கல் அந்த இடத்துல இருக்கு. ரைட். அதை வச்சு அவன் குள்ளமானவன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரைட். 1. 2வது, அவன் நடக்கும்போது காலை மாற்றி மாற்றி நடக்கிறான். அது காலை மாற்றி மாற்றி நடக்கிறவன் சின்ன பையன் இளைஞர்கள் அப்படி நடக்க மாட்டாங்க. வயசானவன் தான் காலை நுண்டி அந்த கால் வந்து மாறிடும். சார்லி சாப்ளின் மாதிரி நடப்பாங்க, காலை வித்தியாசமாக நடப்பாங்க. அந்த நர்வ்ஸ் ட்ராபேக் ஆகுது பாருங்க, கால் வளைஞ்சிரும். அது நேராக நடக்க முடியாது. என்சிசி அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நடக்க மாட்டாங்க. அப்போ இவன் இந்த மாதிரி காலை வளைச்சு நடந்ததை வச்சு இவன் வந்து ஒரு வயசானவன் அப்படின்னு. 2வது, இந்த வயசானவன் நடந்து போகும்போது ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்கான், இவன் துப்பாக்கியை ஒரு மரத்தடியில் சாய வச்சிருக்கான். அப்போ அந்த துப்பாக்கியை வந்து அந்த மரத்தில் சாய வச்சிருந்தது கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்தது துப்பாக்கியோட அச்சு வந்து அந்த மரத்தடியில் உள்ள மண்ணில் பட்டிருக்கு. அதை வச்சு இவன் துப்பாக்கி வச்சிருக்கான், குட்டை துப்பாக்கி வச்சிருக்கான். கையில் ஒரு நாய் வச்சிருக்கான். அந்த நாய் வந்து வரும்போதே ஒரு தண்ணியில் அந்த நாயோட கால் பட்டிருக்கு. 2வது அதோட வால் பட்டிருக்கு. அதனால அந்த காலும் வாலும் தரையில் இழுத்துக்கிட்டே வருது. அதை வச்சு இவன் யூகிக்கிறாங்க, அந்த இவன் ஒரு நாயை வச்சிருக்கான் அப்படின்னு. கரெக்டாக கொஞ்சம் தூரம் போய் அந்த வயசான கிழவனை பிடிச்சிட்டேன், ஏய் குர்ரா என் குதிரை கறியா அப்படின்னு. எப்படி பாருங்க, ஒரு சின்ன பார்வை. நான் சொன்னேன் பாருங்க, அந்த கிளியோபாட்ரா காதை வச்சு அந்த மொத்த ட்ரூப் எவ்வளோ படை வீரர்கள் வர்றாங்க, எவ்வளோ தூரத்தில் வர்றாங்க, எந்த திசையில் வர்றாங்கன்றா பாருங்க. அது ஒரு இங்கிலீஷ் படமே வந்துச்சு. ஒரு பொண்ணு ஊமை பொண்ணா இருப்பா, ஆனால் எனிமீஸ் எந்த பக்கம் வராங்க, எப்படி வராங்க, அதை பூரா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பான். ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த படம் முடிகிற வரைக்கும். படம் எனக்கு பேர் சரியா தெரியல. அது மாதிரி இந்த இந்த ரெட் இண்டியன் கண்டுபிடிக்கிறான் பாருங்க, சின்ன பார்வை தான் பாருங்க, தொலைநோக்கு பார்வையா இருக்கு, எவ்வளோ பெரிய பார்வையா இருக்கு பாருங்க. ரைட்டா. அடுத்து இன்னொன்று சொல்றேன். பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் உங்களுக்கு தெரியும். பிசான்ற நகரம் தான் அது, நம்ம பைசான்றோம். இத்தாலியில இருக்குன்னா அந்த கோபுரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சுக்கிட்டே இருக்கு. ரைட். இப்போ இந்த கோபுரத்தில் பைசா நகரத்தில் ஒரு தேவாலயம் இருக்கு, ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் சர்ச்சில் மணிக்கூண்டு விளக்கு இருக்கு. ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்குக்கு கீழே ஒரு பெண்டுலம் இருக்கு. அந்த பெண்டுலம் வந்து என்ன பண்ணும், எப்பயும் ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த ஆடிக்கிட்டே இருக்கிற இந்த பெண்டுலத்தை ஒரு சின்ன பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பேர் தான் கலீலியோ. அவன் பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த ஒரு பெண்டுலம் இவ்வளவு தூரம் போயிட்டு வருதா, இது இவ்வளவு நேரம் போயிட்டு வருதா, இது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு ஒவ்வொன்றா கணிச்சு நேரத்தை கணக்கிடுறாங்க. நேரத்தை கணக்கிடுறான். அதுதான் அந்த கலீலியோ. இந்த கலீலியோ தான் கண்ணாடியை தேய்ச்சிக்கிட்டே இருப்பானா. கண்ணாடியை தேய்ச்சி வானத்தை பார்த்துக்கிட்டு உலகம் நம்ம பூமி உருண்டடா அப்படின்னா. எப்படியா சொல்ற, பூமி தட்டை இல்லையா, பூமி உருண்டை, தன்னை தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருதுன்னு நான் பாருங்க பிடிச்சி உள்ள வச்சாங்க.
சின்ன பயலுக, 2 சின்ன பயலுக அவங்க அப்பா கண்ணாடி செஞ்சு விற்கிறாரு. அந்த கண்ணாடியை என்ன பண்றாங்க, ஆளாளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டு விளையாடுறாங்க. அதுல பார்த்தா ஒரு கண்ணாடி வந்து பக்கத்துல தெரியுது ஒரு பையனை, ஒரு கண்ணாடி பார்த்தா தூரத்துல தெரியுது. சிரிக்கிறாங்க இவங்க விழுந்து விழுந்து. அப்பா அவங்க அப்பா கொண்டாங்கடா, என்னடா அப்பா சிரிக்கிறீங்கன்னா, அதுதான் தொலைநோக்கு கண்ணாடி. அந்த குவி லென்ஸ், குழி லென்ஸ்ன்றாங்க பாருங்க. அதுதான் அதை வந்து மல்டிப்ளை பண்ணி யாரு, கலீலியோ தேய்ச்சி தேய்ச்சி பார்த்து உலகத்துக்கே சொல்லிட்டாரு. பிடிச்சி கிறிஸ்தவ மக்கள் பூரா இப்போ பிஷப்பு போப்பு பூரா எதிர்த்துட்டாங்க. கிறிஸ்தவர்கள் பூரா எதிர்த்த உடனே தூக்கி உள்ள வச்சிட்டாரு மன்னர். இப்போ என்ன சொல்ற, உலகம் உருண்டை இல்லை தட்டைன்னு சொல்லு, உன்னை விட்டுறோம்னு. 80 வயசு ஆயிடுச்சு, உலகம் தட்டைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவருடைய சிஷியர்கள்லாம் வந்து கும்பிஞ்சிட்டாங்க. அவங்க உலகம் உருண்டை விஞ்ஞானம் வந்து அப்புறம் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. உலகம் உருண்டை புறப்பட அப்படிலாம் பொய் சொல்லக்கூடாது போங்கடான்ட்டு மடமையான பழமையை அப்புறம் தவிர்த்து விட்டுருச்சு. இதுதான் இந்த விஷயங்கள் நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எல்லாமே சின்ன விஷயங்கள் தான். சின்ன விஷயங்கள் சில இடங்கள்ல அழகா இருக்கும், சில இடங்கள்ல வலிமையா இருக்கும், சில இடங்கள்ல ஆபத்தானதா இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆனா சின்ன விஷயம்னு எதையும் நீங்க அற்பமா மட்டும் நினைக்காதீங்க. சின்ன விஷயம் தானடா, அதெல்லாம் ஒரு ஆளாடா, ஒரு மேட்டராடா அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு சின்ன ஊசி கூட உங்க டயரை பஞ்சர் ஆக்கி விட்டுரும். நான் சொன்னேன் பாருங்க, ஒரு சின்ன ஆணி அந்த லாடத்துல இருந்து கலண்டு விழுந்த உடனே அவன் அதை சாதாரணமா நினைப்பான், சின்ன ஆணி தானேன்னு. பார்த்தா ஒரு லாடம் கலண்டு விழுந்துடும், இன்னொரு லாடம் அங்க போய் கலண்டு திருடர்கள் மத்தியில மாட்டிக்கிடுவான். அது மாதிரி சின்ன விஷயங்கள் எப்பயும் அழகா இருக்கும், அற்பமானவை அல்ல, அழகா இருக்கும், வலிமையானதா இருக்கும். இந்த ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உண்மையிலேயே நடந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி ரசிச்சு கேளுங்க. கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ, கீப் ஆன் ப்ரெஸ்ஸிங் ஆல் த பட்டன்ஸ், கீப் ஆன் இன்க்ரீசிங் மை வாட்சிங் ஹவர்ஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.